சுசி, நீ எப்படி இங்க? கோயிலுக்கு வந்தேன், பக்கத்துல தானே, அதான் பாத்துட்டு போலாமேன்னு. உள்ள வரலாமா? வா சுசி, உட்கார். உனக்கு பிடிச்ச புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஐட்டு தண்ணி மறக்கல. உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்காரு. வெக்கமே இல்லாம விக்கு வச்சுட்டு திரியறாரு. ஓ, வீட்ல யாரும் இல்லையா? யார கேக்குற? இன்னுமா கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் ஏத்த பொண்ணு கிடைக்கல. ஓஹோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல? ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. 1 minute. உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசணும். சொல்லு. உங்க டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட்டை ஒளிச்சு வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ சும்மா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். 10,000 rupees. என்ன பத்தி தெரிஞ்சும் இதை கொடுக்குறியா? இது 10 நான் சொல்லு, இன்னும் கொடுக்குறேன். நான் மட்டும் லஞ்சம் வாங்குறவனா இருந்தா உன்னை விட பெரிய கார்ல போய்கிட்டு நீ இருப்பேன். இன்னும் மாறவே இல்ல வீரராகவா. என்ன பாரு, ஒரு காலத்துல நீயும் நானும் ஒன்னா இருந்தோம். ஆனா இப்போ விதவிதமான 4 கார் இருக்கு, 2 சொந்த வீடு இருக்கு, ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பேங்க்ல தேவையான பணம் இருக்கு, இந்த சமுதாயத்துல புகழ் இருக்கு, பேர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு இது ஒரு ஸ்டேட்டஸே இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. என்கிட்ட உன் பொண்டாட்டி இருக்கா? சுசி, இதோ வந்துட்டேன். ஐயோ, நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரி சரி, போற வழியில என்ன வீட்ல டிராப் பண்ணிடுங்க. பாய் வீரா. பாய் சுசி. பாய். பயப்படாத, நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அனாவசியமா அவளை சந்தேகப்படாத. உன் பொண்டாட்டி நெருப்பு மாதிரி. She is very hot. அப்பா செத்தாண்டா மன்மதன். லைஃப் லாங் இனிமே அழுதுகிட்டு தான் இருக்கணும். இப்பதான் வரீங்களா? இல்ல, half an hourக்கு முன்னாடியே வந்து நீ பொட்டி வச்சு மாலை போடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செத்து போனவங்களுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் செத்து போகணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படின்னா உனக்கும் அந்த பால்காரனுக்கும் ஏங்க இப்படி பேசுறீங்க? ஓ, அப்ப அந்த பால்காரனையும் பிடிக்கலையா? அப்ப உனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரு, ஃபோன் பண்றேன். சி 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 சி, என்னங்க நீங்க? என்னங்கற? அஜித் கூட உன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா? அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இது என்ன புதுசா இப்ப பாப்பா? முடி ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் என்ன பண்றது? சரி சரி சரி. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷன் அஜித் மாதிரி தாங்க தெரிவாங்க. அப்படியே சொல்ற? ஐ லைக் இட், ஐ லைக் இட், ஐ லவ் யூ செல்லம். மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் பீரோல வை. ஐயோ, நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி, அன்பளிப்பு, gift. ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா உங்க நீங்க? அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுடி, பைத்தியக்கார பண்ணல. கொஞ்சம் ஓவரா போயிட்டணும். மாமா, முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத. லஞ்சம் ஏன் வாங்குன? இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா. நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன், இப்ப அத கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத போய் தப்புங்கறீங்களா மாமா? சேர்றதுக்கு கொடுத்தியா? எஸ். இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்து தான் வாங்கினேன். என்னவோ விசாரணைக்கு இது மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா சொல்றேன் மாமா, நான் இந்த வீட்டோட மாப்பிளை, எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன், அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கிறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தட்டன சரி, அதுக்காக பக்கத்து வீட்டு படவே இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கைது படவை போல இருக்கு. இந்த பரதேசிகளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராது. நாத்தம் குடல புடுங்குது. உங்களுக்கு எங்க இந்த வேலை? யாருக்காகவும் இல்லடி, உங்க அப்பனுக்காக தான். நீங்க இப்படி தொடச்சா பாக்குறவங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? தப்பா தான் பேசுவாங்க. ஆனா உங்க அப்பா டங்கு டங்குன்னு குதிக்கிறாரு. மாப்பிள்ளைன்ற மரியாதை இருக்கா அவருக்கு? ராமச்சந்திர சார், ராமச்சந்திர சார், இங்க இருக்கிறது ஒரு ராமச்சந்திரன் தாயா. இன்னொரு ராமச்சந்திரன் தெருவுல போய் தேடு. அப்பா தேடி வந்திருக்காரு. வேலைக்காரன் இரு. அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்காத. போய் ஐயா வர சொல்லு. நான் வேலைக்காரனா பைத்தி. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்காதீங்க, வீட்டோட மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்க போறாங்க. ஓகே, யா இங்கே இருங்க.
உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. எங்க காலனி பஸ் ஸ்டாப்ல குப்பைய கொட்டுறானுங்க, 1க்கு 2க்கு போய் அசிங்கப்படுத்துறானுங்க, சகிக்க முடியல. உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க ஐயா. மாநகராட்சிக்கு போக வேண்டியது இங்கே வந்தேன். ஒரு போர்டு வச்சிருக்கலாமே. வச்சிருக்கோம் சார். எவனும் கேக்குறது இல்ல, இவன் சுத்தமா கேக்குறது இல்ல சார். அவன் படிக்க தெரியாதவனா இருப்பான். மறுபடியும் உங்க ஏரியாவுல எவனாவது இப்படி பண்ணானா அவன் காலை உடைச்சிருங்க. கேஸே இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி சார், இனிமே எவனாவது மீறினான்னா காலை உடைச்சிடும். அவெல்லாம் அவ்வளவு ஈஸியா மாட்ட மாட்டாயா. நீ எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கிற? போயா போய் வேலையை பாரு. ஐயோ நானு அந்த போட்டோல இருக்கிறவன நானே கண்டுபிடிச்சிருவேன் சார். ஏதோ அவசரத்துல திறந்து பையன் மன்னிச்சுபடியா. என்ன நீ தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே சார். அப்பாடா இப்ப தப்பிச்சிட்டேன். என்ன சொன்ன? மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சா மாமா? காலனி அசிங்கப்படுத்தினது நீதான் எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு மாமா. அடுத்த 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட், சரிதானே? பாப்பா நைஸ், ஆண்டி அட்டகாசம். டேய் கோவிந்தா, சான்ஸ் விட்டுறாதடா. ஏங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பலத்தை வெளிய வந்து காட்டுங்க. எங்க? இதோ இங்கதான். வந்துட்டேன். ஏய் ஏய் ஐயோ. ஏய் 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 எதடி வெட்டி பொறுக்கணும்? இடத்த காட்டு. சார் என்ன வெட்டாதீங்க சார். இவ்வளவு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த பாப்பாவை சிஸ்டர்ங்கற, அந்த ஆண்டி அம்மாங்கற, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். யார் நீ? மாமாவே தடுத்தாலும் சரி வெட்டாம விட மாட்டேன். என்னம்மா பிரச்சனை? எங்களை கலட்ட பண்ணிட்டு இருந்தான், அத மாமா பாத்துட்டாங்க. தடுக்காதடா, வெட்டணும். சத்தத்தை கையில எடுக்கிறீங்க. வெட்டு மாமா. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபயர் இருக்கா? ஓ காட், உங்களை சஸ்பெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த ஃபயர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இதே ஃபயரோட போய் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு நாளைக்கே என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு? நான் கட்டையை வெட்ட வந்தத ஆளை வெட்ட வந்ததை நினைச்சிட்டாரோ, அதான் நான் டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரோ? இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். 2 மாச கலெக்ஷனை 2 நாள்ல முடிச்சு காமிக்கிறேன். என்ன சஸ்பெண்டா பண்றீங்க? நானே இட்டால் இவ்வளவு நாள் கழிச்சு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னாச்சுங்க, Dress நாத்தடிக்குதா? எனக்கு பேட் ஸ்மெல் வரல, உனக்கு வருதா? அது வந்துங்க, இனிமே இதுக்கு வேலையே இல்லையேன்னு துவைக்காம விட்டுட்டேன். வாயமுடே. ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் ஒய்ஃப் நீ என்ன எழுது பேசுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் புதுசா டியூட்டிக்கு போறேன், கொன்னு போடுவேன். யாரை எதுக்கு கொல்ல போறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது, அதுக்கெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பேடியா இருப்பேன் நினைக்காத. இண்டிவிஜுவல் போலீஸ் ஆபீசர். போய் எதிரில வா. எதிரில வர சொன்னா எதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டே போற? வா. இது டான்ஸ் இல்லைங்க, கேட்வாக். எந்த கேஸ பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? பாரு, நான் 6 அடிக்க போறேன். ஆமா. சாரி மாமா. டேய் மாப்ள, சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் மண்டையில பவுண்ட் அடிக்கிற? ஒண்ணு போல்ட் ஆக்காம விட மாட்டேன்டா. ஒண்ணு நீ திருந்த மாட்ட. எனக்கு தெரிஞ்ச நீ திருந்தவே மாட்ட. நீ வீட்டு வேலை செய்யறத ஹலோ, நான் மன்மதன் பேசுறேன். வீரா இருக்காரு சார்? ஆ, மன்மதன் உங்ககிட்ட பேசணுமா? இல்லன்னு சொல்லு. இல்ல சார். எடுக்காத, மறுபடியும் அவனே தான் பண்ணுவான். என்ன சார், மன்மதராசா இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி கூட இல்லன்னு சொல்றீங்க? அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கோதண்டம். 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம், ஒரே ரூம்ல தங்கணும், ஒரே மெஸ்ல சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒரே பொண்ண 2 பேரும் காதலிச்சோம். அந்த மன்மதராசா ஒரு ஃப்ராட்ன்றது காலேஜுக்கே தெரியும், அந்த பொண்ணை தவிர. அவன் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பினிஷ். அவர் இல்ல சார், அவரே தான் சார். என்ன இது, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் இல்லன்னே சொல்றான். சுசீலா, கூப்பிட்டீங்களா? இப்படி வாடிச்சு. ஹலோ. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீரராகவ இருக்கான்ல, அவங்கிட்ட பேசு. நம்ம கேஸோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு கேளு. சரிங்க. மன்மதராஜா வீட்ல இருந்து பேசுறேன். ஒரு நிமிஷம், மன்மத வீட்ல இருந்து போன் சார். இல்லன்னு சொல்லுயா. அவர் இல்ல சுசீலான்னு மேடம், சொல்லுங்க. சுசீலான்னு சொல்றாங்க. சுசீலாவா? ஒரு நிமிஷம். நீ போ.
ஹலோ சுசிலாவா? வீரா, எப்படி இருக்க சுசி? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்ற. நான் அடிக்கடி ஃபோன் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஆனா வீட்ல உங்க ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு பண்ணாம விட்டுட்டேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க தங்கி இருக்க? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்து வீடு தான். ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலயா? நல்லா தெரியுமே, வார வாரம் அங்கதானே வரேன். என்ன அப்புறம் சுசிலா லைனுக்கு வந்தாரா? அவர் கூட தாங்க பேசிட்டு இருக்கேன். நம்ம கேஸ பத்தி கேட்டியா? ஐயோ, அத பத்தி இன்னும் கேக்கலையேங்க. ம். ம். ம்ஹும். எப்படி இருக்க வீரா? நான் ஃபோன் பண்ணா லைனுக்கே வர மாட்டேங்கிறேன். லேடிஸ் ஃபோன் பண்ணா பேசிக்கிட்டே இருக்க. இல்ல மன்மதா, கொஞ்சம் வேலை இருந்தது. ரைட் விடு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? நடந்துகிட்டு இருக்கேன். யார் இன்சார்ஜ்? டிஎஸ்பி யுகேந்திரன். சரி, அவர் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடு. வீரபாகு பேசணும்னு சொன்னாரு. யார்கிட்ட? யுகேந்திரன் சார் கிட்டயா? ஆ. சரி, நோட் பண்ணிக்க. உன் தலையெழுத்து